Hello and welcome to Offside கூட்டம் for yet another video. இந்த வீடியோ டைட்டில் வந்து இந்த பார்சலோனா சர்க்கஸ் ப்ரீ சீசன் ரிவ்யூ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம கிளப் வந்து ஒரு தமிழ் சீரியல் மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு புது ட்ராமா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு கொஞ்ச நாள் கழித்து எல்லா ட்ராமா பற்றியும் பேசுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேலே சர்க்கஸ் போய்கிட்டே தான் இருக்குது. அதனால வந்து நாங்கள் சரி இதை வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி ஃபார் த டிலே மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு நம்ம ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ தான் போட்டோம். ஏன்னா வந்து நிறைய ட்ராவலு, எனக்கும் பர்சனலாக ட்ராவல் இருந்தது. ராகவுக்கும் ஆப்வியஸாக அவன் போட்டிருந்தான் ட்விட்டரில் இந்த மாதிரி யூஎஸ் ஷிஃப்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் போட முடியல, ட்விட்டர்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியல. பட் இதெல்லாம் தவிர்த்து எப்படியாவது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒதுக்கி நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ வந்திருக்கலாம். இந்த இந்த கேப்ல என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ ஆயிருக்கு. ஆல் ஐ ஆஸ்க் இஸ் a நார்மல் டே அட் ஃபுட்பால் கிளப்ன்றதான். அதான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வந்து இனிகோ மார்டினஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் டு அல் நாசர். ஹியர் வி கோ டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணானுங்க. என்ன சம்பந்தம்? இது நான் அது வந்து ஒரு சினாரியோ மக்களுக்கு வந்து சொல்லிடலாம். மக்கள் இது என்ன ஆச்சுன்னா, ஸோ ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி ராகவ் வந்து யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறான், சரியா? ஸோ அதனால வந்து அவன் வந்து அவனோட ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாமே வந்து அவன் வந்து லாக் அவுட் பண்ணி வச்சிருந்தான். நான் வந்து எங்கேயோ வெளியே இருந்தேன். டக்குன்னு ட்விட்டரில் பார்க்கும்போது ஏதோ வந்துக்கிட்டே இருந்தது நம்ம ஆஃப் சைட் இதில் நம்ம அக்கௌண்ட்டில். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு மார்டினஸ் கிளம்பிட்டான் அப்படின்னு வருது. ஒரு ரூமர் கிடையாது இந்த நியூஸுக்கு முன்னாடி, ஒரு டாக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவுட் ஆஃப் த ப்ளூ ஃபெப்ரிசியோவே வந்து திடீர்னு ரிலீஸ் பண்ணான். அது என்னன்னே ஒன்றுமே புரியல எனக்கு. வந்து என்ன இது வந்து ஃபேக்கா ஒரிஜினலா என்னன்னே ஒன்றுமே புரியல. நான் உடனே இவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரிடா இது என்ன சொல்கிறாங்கடா அப்படின்னு. அவன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் வந்து அக்கௌண்ட் கொண்டுவே தெரியலங்கிறான். ஸோ இது வந்து இது இது ஆக்சுவலாக என்ன சாகா அப்படின்னா வந்து இன்னிகோ மார்டினஸுக்கு வந்து ஒரு வந்து கிளாஸ் இருந்திருக்கு அவனோட இதில் வந்து. இந்த மாதிரி அவனோட ஃபைனல் இயர் கான்ட்ராக்ட் வரும்போது ஹி ஹேஸ் அ கிளாஸ் வேர் ஹி கேன் சூஸ் டு லீவ். அந்த கிளாஸ் வந்து உள்ளபடி he can choose wherever he wants to go as a free agent last year of contractல. ஸோ இது வந்து மியூச்சுவலாக வந்துருக்கு. எதனால அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே தான் போகிறோம். ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே, ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ, சேலரி கேப்பு. மீண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் அதுதான். ஸோ வந்து இப்போ டெஸ்டேகன் ஒரு சாகா ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதை நம்ம அப்புறம் டச்சப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்டேகன் அவன் வந்து அந்த மெடிக்கல் அவன் கொடுக்காததுனால நம்மளால வந்து சேலரி கேப்பை வந்து நம்மளால ரீச் பண்ண முடியல. அந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே ரூல் வரத்துக்கு வந்து அந்த எஃப்எஃபியில் வந்து 1:1 ரூல் வந்து வர முடியல இன்னும் நம்மளால. அது வரத்துக்கான இது என்னன்னா, டெர்ஸ்டேகனோட நம்ம கிளப் பிளான் பண்ணபடி டெர்ஸ்டேகனோட மெடிக்கல் இதை கொடுத்துருந்தான் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வந்திருக்க முடியும். ஆனால் அவன் டிலே பண்ணனால தான் அவன் மேலே ப்ரெஷர் போட்டாங்க, கேப்டன்சி ஸ்ட்ரிப் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. அது நடந்து அவன் தராதனால தான் நம்மளால வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அதனால கிளப்பு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர், நம்ம வந்து லீக் ஜெயிச்சதுக்கு, டொமஸ்டிக் ட்ரிபிள் ஜெயிச்சதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமோட பெஸ்ட் டிஃபெண்டர் இண்டிகோ மார்டினஸ் தான். அவனை வந்து இந்த கிளாஸை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆப்வியஸா வந்து ஹி இஸ் கெட்டிங் ஓல்டர் ஆப்வியஸா வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஸ்டில் ஹேஸ் 2 good years in him. ஓகேவா? பார்சலோனா ஆடுறதுக்கு அவங்ககிட்ட வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் பர்பஸ்னால ஒரு இந்த மாதிரி ஒரு கேலிபரான ஒரு ஆம்பேண்ட் போடாத ஒரு கேப்டன் தான் அவன். நம்ம டிஃபென்சிவ் லைனாக இருக்கட்டும், நம்ம ஸ்குவாடுக்காக இருக்கட்டும், அவன் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீசனுக்காக நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஒரு 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 டைட்டில் வின்னிங் டீமு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து நீ எப்படி பார்க்குற? அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து பிளேயர்ஸ் தான் வாங்கல, அது பரவாயில்ல. ஆனால் நம்ம பெஸ்ட் பிளேயரையும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். லிட்டரலாக அவனை வந்து சவுதிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நமக்கு நம்ம இப்போ வந்து சேலரி கேப்பில் வந்து நமக்கு கம்மி ஆயிருக்கு. ஆனால் ஆன் வாட் காஸ்ட், அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ இது பற்றி என் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து இந்த சம்மர் ஆரம்பிக்கும் போதே இது கன்ஃபார்மாக தெரிஞ்சது தட் ஒரு சென்டர் பேக் வாஸ் கோயிங் டு கோ
ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுனது கிறிஸ்டியன்சன். வேற. ஃபர்ஸ்ட் நம்ம அரோகோன்னு சொன்னோம், ஆனா அரோகோ வெளியே போற மாதிரி இல்லைன்னு ஏங்க டெக்கோவே பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா அவனதான் கேப்டன்ட்டாங்க, நான் அலண்டுட்டே ஒரு நிமிஷம். அரோகோன்னாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டன்சன்னு சொன்னாங்க, அப்புறம் கிறிஸ்டன்சனும் இப்போ அப்புறம் இது நடுவில் பண்ண எரிக் போறான். ஆசியா பேர் கூட வந்துச்சு. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ஒரு டிஃபெண்டரை ஷிப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரியே அவனுங்க வந்து பண்ணிட்டானுங்க. ஆனால் யார் மேலே கை வச்சாங்கன்னா இனிகோ மார்டினஸ் மேலே கை வச்சாங்க. இது வந்து நான் வந்து கிளப்புக்கு பாசிட்டிவாகவும் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், கிளப்புக்கு அகெயின்ஸ்டாகவும் நான் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சில இன்டர்வியூஸில் நான் படித்த வரைக்கும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இனிகோ மார்டினஸ் இனிஷியேட் பண்ண மாதிரி தான் வந்து சில நியூஸ் அவுட்லெட் சொல்கிறாங்க. சேயிங் தட் அவனால் இந்த லெவல் ஆஃப் ஃபிசிக்காலிட்டியில் கம்பீட் பண்ண முடியல. ப்ரீ சீசன்லேயே வந்து அவனுக்கு அந்த நிறைய மசில் ஃபட்டிக் இருந்துச்சு, இன்ஜுரி ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. அவனால் அந்த 45 மினிட்ஸே அவனால் இந்த ஃப்ளிக் சிஸ்டமில் ஆட முடியல. ஸோ ஹீ ரிக்வெஸ்டட் அ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைனான்ஷியலி ஆல்சோ மூவிங் டு சவுதி. அவன் 34 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஃபைனான்ஷியலி ஆல்சோ அவனுக்கு ஒரு இதுங்கிற மாதிரி சில அவுட்லெட்ஸ் சொல்கிறாங்க. சில அவுட்லெட்ஸ் என்ன சொல்கிறாங்க, தட் பார்சலோட வந்து இந்த கிளாஸை வந்து மியூச்சுவல் நீங்க சொன்ன அக்ரிமெண்ட். மாதிரி மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல ஃபைனான்ஷியல் ஃபேர் பிளேக்காக ட்ரிகர் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் ஃபைனான்ஷியல் வைஸ் ஓகே, மேபி த டீல் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல், யா. சேலரி கேப். பட் ஸ்போர்ட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூஜ் லாஸ் ஃபார் த பேக் லைன். ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக்கே இல்லை இஃப் ஐ எம் நாட் ராங் இன் அவர் ஸ்குவாட். இப்போ அதனால தான் ஜெரார்ட் மார்டின் ஆடி ட்ரை பண்ணோம். பட் டு பி ஃபேர் அவன் நல்லா தான் டீசெண்டாக தான் ஆடினான் லெஃப்ட் சென்டர் பேக்கில். யா நத்திங் அகைன்ஸ்ட் ஹிம், பட் ஸ்டில். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட் தட் இனிகோ மார்டினஸ் இஸ் இனிகோ மார்டினஸ். அது வந்து போன சீசன் அந்த கில்லர் காம்பினேஷன் ஆஃப் குபர்சி அண்ட் இனிகோ மார்டினஸ் வந்து cannot be replicated. And பிளேயர்ஸோட ஃபேர்வெல் மெசேஜ்லேயே தெரிஞ்சுது தட் ஹவு பிக் ஆஃப் அ இன்ஃப்ளூயன்ஸ் ஹி வாஸ் ஆன் த ஸ்குவாட். அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஸ்குவாட் வந்து ஒரு வெரி யங் ஸ்குவாட். நிறைய அண்டர் 21 அண்டர் 23 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இனிகோ மார்டினஸ் ஹஸ் பீன் ஒரு லீடர், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் இன் த பேக் ரூம். ஸோ ஆப்வியஸ்லி அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இனிகோ மார்டினஸ். அவன் 2 இயர்ஸ் தான் இங்கே பார்சாவில் இருந்தான், பட் ஹி ஹேட் அ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் 2 இயர்ஸ். அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரீட்ஸ் ஓன்ட் ஃபர்கெட், இந்த ஆபாமியாங் இல்ல லூக் டியாங், அந்த கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ்ல ஐ திங்க் இனிகோ மார்டினஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் தட் நம்ம சைன் பண்ண பிளேயர்ஸ்ல. ஆமா இந்த லெஸ் டைம் மோர் இம்பாக்ட் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். ஒரு யங் பிளேயரா உள்ள வந்துட்டு ஒரு புது டாக்டிக்கல் ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி கம்பேர் டு ஒரு ஓல்ட் மேன்னா ஃபுட்பால் டேர்ம்ஸ்ல ஒரு 30 அபவ்னாலே ஒரு அளவுக்கு ஒரு ஓல்டு ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ 32ல தான் அவன் நமக்கு வந்தானே. வந்துட்டு சாவியோட இதுல வந்து செகண்டரி, அவன் பிரைமரியோட கிடையாது, செகண்டரியா தான் இருந்தான். ஃபிளிக்கு தான் அவனை பிரைமரியா இன்டெகிரேட் பண்ணான். ஸோ அந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து இந்த ஒரு ஹைலைன் வச்சு ஆடுறத டாக்டிக்கலா ஒரு உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி, அது ரெப்ளிகேட் அட் த டாப் ஹையஸ்ட் லெவல். நம்ம 1 கேம் அவே ஃப்ரம் சாம்பியன்ஸ் லீக் விக்டரி நம்ம வந்து. ஸோ அந்த லெவல் மாதிரி ஒரு சீசன் வந்து வீக் இன் வீக் அவுட் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் அவுட் ஃபார் லைக் 3 வீக்ஸ் அட் அ மேக்ஸ் லாஸ்ட் சீசன். அதுவும் மசில் ஃபெட்டிக்கால தான், மற்றபடி வேற எதுவுமே ஹி வாஸ் வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு கமாண்டர். ஒரு அந்த பிளாக் லைனை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆம்பேண்ட் மட்டும்தான் இல்லை. அதை தவிர நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போது நம்ம வந்து ஒரு எல்லா டைட்டிலுக்கும் போகிற ஒரு டீம் இப்போ நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்குவாட் இருக்கும் போது நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால புது பிளேயரை வந்து நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வந்து சரி இதுதான் நம்மளோடது போல, சரி இதையே நம்ம வச்சு எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஷான ஒரு பிளேயர் வந்து அந்த இடத்த ஒரு வாய்டா போகும்போது இப்போ அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறா? யார் இப்போ நம்ம லெஃப்ட் ஃபுட்டர்ல இருக்கா? யார் குபார்சி பக்கத்தில் ஆட போறா? கிறிஸ்டன்சன் இருக்கான். ஓகே, கிறிஸ்டன்சனால அவ்வளோ நாள் ஆட முடியுமா? ஏன்னா வந்து என்னதான் கிறிஸ்டன்சன் நம்ம நல்ல பிளேயரு, ஹி இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் ஃபார் ஃபிளிக் சிஸ்டம், அவன் பெர்மனண்டா ஆனா இருப்பான்னு பேசினாலும் அவனோட அவைலபிலிட்டி என்ன, அவனோட பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அரௌஹோ இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் த ஃபிளிக் சிஸ்டம்.
ஏன்னா he cannot play with the ball. அதான் உண்மை. He's a good defender. There is no denying in that. But he cannot play with the ball and he cannot tactically master the high pressing system and the flick system. அதான் உண்மை. எரிக் கார்சியா வந்து எந்த அளவு ஆடுவான், ஏன்னா அவன் வந்து இப்போ ரைட் பேக்ல வந்து அவனை மெயினாக ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ஆடுவானா, அவனும் லெஃப்ட் ஃபுட்டர் கிடையாது. ஸோ இப்போ லெஃப்ட் ஃபுட்டரா நம்ம ஆட போறோமா வாங்க போறோமா அப்படின்னு ஃபிளிக்கு கிட்ட கேட்ட போது நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம், அதெல்லாம் இல்லப்பா, இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா நான் இனிமேல் தான் டெக்கோ கிட்ட பேச போறேன் அப்படின்றாரு. டெக்கோ எங்க இருக்காருன்னு கேட்டா அவர் தெரியலன்றாரு. என்னங்க சொல்றீங்க, நான் டெக்கோ ஒன்னும் பார்க்கல, பார்த்தாதான் பேசணுங்கிறாரு. என்னங்க சொல்றீங்க, அவர்தாங்க ஸ்போர்ட்டிங் டைரக்டர், அவர்தாங்க இருக்கட்டும் கிளப்ல அப்படின்னு இருக்கு. அப்படி உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உனக்கு நீ சொன்னது கரெக்ட், ஃபினான்ஷியலா வந்து நம்ம பெட்டர் ஆகணும் அப்படிங்கறனால இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நீ சொன்ன. என்னதான் நமக்கு ஸ்போர்ட்டிங்ல எதுவா இருந்தாலும் ஃபினான்ஷியலா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. அப்படி இருந்ததுன்னா நீ கிறிஸ்டியன்சனை வித்துக்கோ. சரி, உனக்கு அரோஹோ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, அவன் வந்து நல்லா பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ கிறிஸ்டியன்சனை ஈஸியா 25 மில்லியன் 30 மில்லியனுக்கு விற்கலாமே. அந்த சேலரி நீ அந்த ஃபினான்ஷியல்ல நீ வாங்கு, அந்த ஃபினான்ஷியல்ல நீ புக்ல எழுதிக்கோ, அதெல்லாம் நீ பண்ணலாமே. சரி, அப்படியே உனக்கு இல்லையா, இப்போ உனக்கு இண்டிகோ மார்டினஸ் இப்போ தேவையா, இல்ல உனக்கு கிறிஸ்டியன்சன் தேவையா? இந்த 2 வருஷத்துக்கு இண்டிகோ மார்டினஸ் தான் நமக்கு தேவை. ஏன்னா கிறிஸ்டியன்சன் இஸ் நாட் வெரி வோக்கல் அண்ட் ஹி இஸ் நாட் லெஃப்ட் ஃபுட்டட். நமக்கு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக்கே கிடையாது இப்போ. அப்படி இருக்கும்போது நீ அடுத்தது வாங்க மாட்டேன்னு சொல்ற. ஸோ நீ எப்படி போற? பிகாஸ் ஹி வாஸ் வெரி ஃபண்டமெண்டல் ஃபார் அவர் சிஸ்டம், ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம். ஸோ எப்படி போறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பத்தி பேசுவோம்ல, அடுத்த சீசனுக்கு என்ன ரியலிஸ்டிக்கா பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம இதை மறுபடியும் டச் அப் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நடுவில் வேற அடுத்த பிரச்சனை பார்த்தா கேவிக்கும் ஃபெர்மினுக்கும் வேற ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதோ ரூமர் போகுது. எல்லாம் இஷ்டத்துக்கு என்னமோ எழுதுறானுங்க. என்ன நடக்குது? வந்து அவங்கள 2 பேரையும் பிரிச்சு விட்டாங்க. சண்டை போட்டாங்கன்னு சொன்னா கூட நான் நம்பி இருப்பேன். மீடியேட்டர் நானுங்க, என்னது மீடியேட்டரா? ஸோ அதுவும் நடுவில் வந்து ஒரு மிட்ஃபீல்டரை செல் பண்ணிடுவோம், ரொம்ப சர்ப்ளஸா இருக்கு, கசாடோவை செல் பண்ணுவோம், ஃபெர்மினை செல் பண்ணுவோம். டேய், கோமோ மேட்ச் பாத்தீங்களா? ஃபெர்மின் எவ்வளோ பெரிய பீஸ் இந்த ஃபிளிக் சிஸ்டம்ல, ஒரு ப்ரெஸ் ரெசிஸ்டன்ட், ஒரு ஹை ப்ரெஸ்ஸிங், ஒரு கோல் ஸ்கோரிங் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், இவ்வளோ வேல்யூபிளான ஒரு பிளே. இவன் பிரீமியர் லீக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த டீம்ஸ்ல அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். மேபி நாட் வேர்ட்ஸ் மேல ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியாது, பட் ஆர்சனல்ல ஸ்டார்ட் பண்ணுவான், டாட்னம்ல அந்த மாதிரி செல்சில ஸ்டார்ட் பண்ணுவான், மோஸ்ட் ஆஃப் த கிளப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த கேலிபர் ஒரு பிளேயரோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சொன்னாங்க ஆல்மோ இருக்கான், இல்ல வேணா ரஃபீனியா கேம் ஆடுவான். ரஃபீனியா கேம் ஆடுறதும் ஃபெர்மின் கேம் ஆடுறதும் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் பர்ஃபார்மன்ஸை மறந்து போயிடுறாங்க. அவன் அந்த 2024 ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப அண்டர்ரேட்டடா போயிடுது. அவன் டெசிரே டுவே இருந்தான் அந்த டீம்ல, செர்கி இருந்தான், அந்த பிரான்ஸ் டீம் கூட வந்து ஃபைனல்ல பிரில்லியண்டா ஆனா. அண்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டும் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்டு வந்து அவனுக்கு செமையா இருந்துச்சு. ஸோ நம்ம டபுள் ஃபுட்டட் பிளேயர் அண்ட் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு தட் மோஸ்ட் ஆஃப் த லா மாசியா பிளேயர்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் லா மாசியா பிளேயர்ஸ் டு நாட் ஹேவ். ஸோ அதனால அவன் வந்து ஒரு பெரிய ஒரு அசெட் இந்த ஸ்குவாடுக்குன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சீரியஸா. அதனாலதான் நம்ம வந்து நடுவில் கூட ஒன்று போட்டிருந்தோம். இப்போ வந்து சீரியஸான ஒரு கண்டென்டர் அண்ட் த்ரெட் ஃபார் டேனி ஆல்மோஸ் பொசிஷன் ஆஸ் நம்பர் 10. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, டேனி ஆல்மோ என்ன பேசுறீங்க, ஒரு சீசன்ல டேனி ஆல்மோ இன்ஜுரி ஆனா வந்து இப்படி வந்து அவனை வந்து டவுன் பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2 பேரும் நம்ம டீம் பிளேயர்ஸ் தான், சரியா? ஸோ நம்ம டீமுக்கு எது பெஸ்ட்டோ நம்ம அதை தான் பேசுகிறோம். இப்போது டேனி ஆல்மோ வந்து ஃபிட்டாக இருக்கான், அந்த இடத்துல வந்து நல்லா ஆடுறான் அப்படின்னா ஆப்வியஸாக யாருமே கொஸ்டின் பண்ண போகிறது கிடையாது. இப்போ டேனி ஆல்மோ ஃபிட்னஸுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படிங்கறனால தான் இந்த பேச்சே வருது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பிளேயராக நீ எப்படி வேணால் விளையாடு, ஆனால் ஃபிட்டாக இரு. நீ யூ ஹேவ் டு கிவ் அட்லீஸ்ட் ஒரு 38 மேட்சஸ் லீக்ல இருக்குது அப்படின்னா ஒரு 25 மேட்சஸ்க்கு நீ ஃபிட்டாக இருக்கணும். அதுவே உன்னால் இருக்க முடியல அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஸ்கில் ஆன் த பிட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது டேனி ஆல்மோ ஆப்வியஸாக நீ ஃபிட்டாக இல்லை, நீ வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடல வீக் இன் வீக் அவுட் அப்படின்னா ஃபோர்மேன் ஆப்வியஸ்லி an ஆப்ஷன் தான். ஸோ ஏன்னா அவன் அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஃபீல்டில். whenever he is on the field he is giving his 100%, ரைட்டா? ஏன்னா அந்த பாக்கெட் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஃபிளிக் சிஸ்டம்ல வந்து நம்பர் 10 வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் அந்த மிட்ஃபீல்டையும் அட்டாக்கிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து. ஸோ அது வந்து எப்படி ஆனால் நம்ம கோமோ மேட்ச்சுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம், ஒரு ஃபுட் ரைட் ஃபுட்ல ஒரு கோல், லெஃப்ட் ஃபுட்ல ஒரு கோல்.
சூப்பராக இருந்தது அந்த கேமு. டாக்டிக்கல் நம்ம பேசுவோம் ப்ரீ சீசன் கேம் பற்றி பேசும்போது. ஸோ அதான் கசாடோவும் வந்து சேல் அவன் வந்து இஸ் லுக்கிங் வெரி வெரி ஈகர் டு சக்சீட் இன் பார்சலோனான்னு போட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹோப்ஃபுல்லி நோ ஒன் லீவ்ஸ் ஃப்ரம் யர். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இன்கமிங் எது இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. அவுட் கோயிங் தயவு செஞ்சு வேணாம். அவுட் கோயிங்லாம் இன்றைக்கும் மாட்டேங்கிறதுக்கே நான் லைட்டாக உடஞ்சிட்டேன். ஸோ அதுவே போதும். அப்புறம் அப்புறம் அரைச்சமாவு தான் நம்ம கிளப்புக்கு தெரியாததா ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் வழக்கம் போல். இன்னும் ராஷ்ஃபோர்டும் ஜோவான் கார்சியாவும் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ அது என்ன போயிட்டுருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்குது ரிப்போர்ட்ஸ் படி? இப்போ வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து கிளப் வந்து கை காசு போட்டாவது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோங்கிற அளவுக்கு இது வந்து ஜோக் கூட இல்லை. ஆக்சுவலாக வந்து ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க தட் வி ஆர் ஆல்மோஸ்ட் 7 or 8 million அவே ஃப்ரம் ரீச்சிங் 1:1 வருவோமான்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு எவ்வளோ நம்ம இன்கம் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம். ஆனால் வந்து 1:1 இன்னும் வரவே இல்லை. பட் இல்லை அது சொல்லு, நீ முடி நான் சொல்கிறேன். வாட் தேர் சேயிங் இஸ் இந்த லாஸ்ட் 7 to 8 million இருந்தால் நம்மளால் இந்த புது சைனிங்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கிளப் இஸ் ரெடி டு லைக் பிரசிடென்ட் லப்போர்ட்டாவாக இருக்கட்டும் ஆர் த கிளப் மெம்பர்ஸாக இருக்கட்டும், தேர் ரெடி டு புட் இன் தேர் ஓன் மணி டு மேக் ஷுர் தட் வி ரெஜிஸ்டர் ராஷ்ஃபோர்ட் அண்ட் ஜோவான் கார்சியா. இல்லைடா, நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு பார்சலோனா அப்படிங்கிற கிளப்புக்கு மட்டும் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லை, இது மொத்த லாலிகாவோட ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஆண்டனிக்கு வந்து நான் என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தேன். மேன் யுனைடெட் வந்து ஆண்டனிக்கு வந்து 35 million தான் கேட்குறாங்களாம். சரியா, 35 million அவன் 30-40 கேட்குறாங்களாம். அதையே அவங்களால தர முடியல பெட்டிஸ்னால. இப்போ நம்ம டீம் பார்த்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி 3 டீம் மட்டும் தான் செலவு பண்ணியிருக்காங்களே. சந்தர்லாண்ட் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிடோட அதிகமாக செலவு பண்ணியிருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்சலோனாட்ட காசு இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளமே கிடையாது. லாலிகாவோட ரூல்ஸ் படி அந்த எஃப்எஃப்பி வந்து ஒரு கடல் மாதிரி. அந்த அந்த சேலரி கேப் விஷயம் வந்து அது வந்து ஒரு கடல் மாதிரி. அது வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், என்னாலேயே முடியல. நம்ம இப்போ வந்து பார்சலோனா அப்படிங்கிற ஒரு கிளப்பு கிட்ட காசு இருக்குது. சரியா, நான் சொல்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்சலோனாங்கிற கிளப்பு கிட்ட வந்து காசு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்சலோனா கிட்ட இருக்கிற நைக்கியோட டீல் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீல். ஓகேவா, பார்சலோனா கிட்ட இருக்கிற ஸ்பாட்டிஃபையோட டீல் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீல். கிளப்பு கிட்ட காசு இருக்கு, ஆனால் அந்த காசை எடுத்து செலவு பண்ண முடியாது. அது ஏன்னா அது நிறைய விஷயம் இருக்கு. அது ஏன்னா நம்மளோட பிளேயர்ஸோட வேஜஸ் வந்து நம்ம விற்கிறது வாங்குறது அந்த மாதிரியான புக்ஸ்ல வந்து நம்ம கிளியர் பண்ண வேண்டியது விஷயம் இருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ மற்ற பிரீமியர் லீக் கிளப்ஸ் மாதிரி நம்ம வெளியேந்து இப்போ நம்ம கிட்ட ரெவென்யூ வருதுன்னா நம்ம அதனால உள்ள போட முடியாது. அந்த பெர்சன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு அந்த சேலரி கேப் அந்த பார் வந்து லாலிகால வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த விஷயத்தினால தான் இப்போ வந்து லாலிகாவோட எந்த கிளப்லையுமே வாங்க முடியலையேங்க. பார்சலோனா மட்டும். ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ லெவான்டே வந்து ப்ரோமோட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா 3 பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் மேட்ச் டே 2ல அவங்க நம்ம கூட ஆடுறாங்க. 3 பிளேயர். ரியல் மேட்ரிட் ஒன்று 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணலையா? ரியல் மேட்ரிட் ஏன் இப்போ போய் பிளேயர்ஸை போய் காசு கொடுத்து வாங்க ஃப்ரீ ஏஜென்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஆஃப் லேட் ஒரு 2-3 இயர்ஸா? இதுதான் உண்மை. ஏன்னா இந்த லாலிகாவோட ரூல்ஸ் வந்து அந்த லெவல் ஃபினான்ஷியலாக கன்ஜஸ்டடான ரூல். நார்மலாக போய் ஸ்பிளாஷின் பண்ணவே முடியாது. அண்ட் தே ஆர் ப்ரௌட் ஆஃப் தட். அது வந்து ஒரு பேஃப்லிங்கான விஷயம். டெபாஸ் இஸ் ப்ரௌட் ஆஃப் தட் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் அவர் கிளப்ஸ் எவ்ரி கிளப் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து போய் மணி ஸ்பிளாஷ் பண்ணி நாங்கள் இன்ஃப்ளேஷன் பண்ணல அப்படிங்கிறோம். இப்படி பண்ணினா எப்படி கம்பீட் பண்ண முடியும் யூரோப்பில் லாலிகா டீம்ஸால்? பண்ணவே முடியாது. இப்போ ஒரு பார்சலோனா வந்து இப்போ லாமாசியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா பார்சலோனா காலி அழிஞ்சிரும். அதுதான் உண்மை. இப்போ ஒரு சந்தர்லாண்ட் வந்து இந்த அளவு புஷ் பண்ணுறான் உள்ள வந்த உடனே நான் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு. இப்போ அத்லெட்டிக் கிளப்பால பண்ண முடியுதா? 4th முடிச்சாங்க. விலாரியாலும் வந்து அவங்க டார்கெட் பண்ண பிளேயர்ஸை லோனில் கொண்டு வராங்க, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் கொண்டு வராங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன் கொடுத்து பே பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஆமாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹோல் லாலிகாவோட விஷயம். ஸோ இது வந்து அந்த ஹைராக்கிலேருந்து தே ஹாவ் டு சேஞ்ச் சம்திங்.
தே ஹாவ் டு டூ சம்திங். அட்லீஸ்ட் வந்து நீங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்றத நீங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலாவது வரணும். அதுலயும் வந்து நீங்க பல பார் போட்டு பல ஃபில்டர் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு salary கேப் வச்சு ஒரு பிளேயர்ஸுக்கும் salary எவ்வளோ தரீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்லாஷ் பண்ணி வருவோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது விட்டுட்டு நம்ம வந்து விலாரியல் வெர்சஸ் பார்சலோனாவை மயாமியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம் லாலிகாவில். அதனால வந்து இதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்சலோனா மென்ஸ் டீம் மட்டும் சஃபர் ஆகலை, பார்சலோனா ஆஸ் அ ஹோல் இன்ஸ்டிடியூஷன் சஃபர் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து எத்தனை பேர் பார்சா ஃபெமினை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம கரண்ட் லைக் லாஸ்ட் சீசன் வந்து நம்ம உமன்ஸ் சாம்பியன் லீக் ஃபைனல் வரைக்கும் போனோம். ஆர்சனல் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டோம் அந்த ஃபைனல். பட் பார்சா ஃபெமினை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் உமன்ஸ் டீம் இன் த வேர்ல்ட். லைக் லீகெல்லாம் வந்து 38 out of 38 கேம்ஸ் வின் பண்ணி ஒரு 100 கோல் டிஃப்ரென்ஸ் வச்செல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு டாமினண்ட்டான டீம். அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் ஸ்குவாடில் we were forced to sell about 6 to 7 players from that dominating Barcelona feminine team. ஏன் அப்படின்னா ஏன்னா நம்ம மென்ஸ் டீம்னால ஃபைனான்ஷியல் ஃபேர் பிளே மீட் பண்ண முடியல. ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அகேன் ஆஃப் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் அ கிளப் டு என்ன அடுத்த லூப் ஹோல் தானா, லூப் ஹோல் கண்டுபிடிச்சி எவ்வளோதான் லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறது எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஃபைனான்ஷியலி வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது நம்ம இல்லைங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, பிரீமியர் லீகு, ஃப்ரெஞ்ச் லீகு, அப்புறம் இட்டாலியன் லீக், இது ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து இதில் ஆடுற மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் புண்டஸ்லீகா இல்லை, லாலிகா இல்லை, இந்த 3 இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஆர் ஓன்டு பை பிஸ்னஸ் மேன் அண்ட் பிக் கம்பெனிஸ். சரியா, தே ஆர் பப்ளிக்லி ஓன்டு. ஆனால் வந்து இந்த லாலிகாவில் இருக்கிற ஒரு டீமாக இருக்கட்டும், ஒரு அத்லெட்டிக் கிளப்பு, பார்சலோனாவோ இல்லை ரியல் மேட்ரிட் கூட பாதி ஷேர் இருக்கு. பட் பார்சலோனாலாம் வந்து ஃபுல்லி ஓன்டு பை சோசியோஸ் அப்படின்னா ஒரு கிளப் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஓகேவா, ஒரு கிளப்புக்குன்னு ஃபார்ம் பண்ணும் போது மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஐ திங்க் நவ் த மெம்பர்ஸ் ஆர் லைக் 400 or something நினைக்கிறேன். இப்போ தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கிளப். ஓகேவா, ஸோ அவங்க மட்டும்தான் அந்த கிளப்போட ஓனர்ஸு. கிளப்பு ஜென்ரேட் பண்ணுறது தான் மணி. இப்போ நீ ஒரு செல்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேன்யூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு லிவர்பூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் தனியாக இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. தே வில் புட் ஆன் மணி ஃப்ரம் தேர் சோர்ஸ். ஓகேவா, ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்கிறேன், எப்போ வாங்கினாங்களோ அப்போலேருந்து அந்த மாதிரி மணி போட்டு தே கேன் டூ. மேன்யூ ஆப்வியஸாக தே கேன் ஜென்ரேட் மணி அண்ட் ஆப்வியஸ்லி தே ஆர் ஆல்சோ கிளப் ஆல்சோ ஜென்ரேட்டிங் மணி. பட் இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தே கேன் புட் இன், தே கேன் ஆல்சோ ஹெல்ப். ஓகேவா, அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த மாதிரியான டீம்ஸில் கிடையாது. இந்த மாதிரி லாலிகா டீம்ஸில், புண்டஸ்லீகா டீம்ஸில் கிடையாது. அதனால நீ பார்த்தீங்கன்னா புண்டஸ்லீகாலையும் பேன் மனுஷ தவிர லாலிகாவில் ஆப்வியஸ்லி இப்போ ரியல் மேட்ரிட் ஆஃப் லேட்டாக கொஞ்சம் செலவு பண்ணுறாங்க, அவங்களுமே பண்ணுறதில்ல அதிகமாக. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏன் செலவு கம்மியாக பண்ணுறாங்க, அதை பண்ண முடியல அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபினான்ஷியல் பூஸ்ட் ஆர் பேக்கிங். ஸோ ஃபுல்லாக அந்த சோசியோஸ் அவங்க கப் ஜென்ரேட் பண்ணுற மணி தான் அப்படிங்கிறனால உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் இல்லை. அதே மாதிரி இங்கே ரூல்ஸ்லாம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். பிரீமியர் லீக்ல இருக்கிற ரூல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இதை வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் இஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட். இங்கே வந்து வெரி 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 கன்ஜஸ்டட் லாலிகால வந்து. ஸோ தட் இஸ் த மேஜர் இஷ்யூ. வை நீங்கள் ஏன் இப்படி வந்து பிரீமியர் லீக்ல வாங்க முடியுது, ஏன் லாலிகால வாங்க முடியல அப்படின்னா, ஒன்று ஓனர்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து சோசியோஸ் ஓன் கிளப்ஸு. இது ஒரு ப்ரௌடான விஷயம் அப்படின்னா கூட ஃபியூச்சரிஸ்டிக்காக போக 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 இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டே தான் வருது. ஏன்னா வந்து சஸ்டெயின் ஆக முடியல. ஏன்னா ஒரு சந்தர்லாண்ட் இவ்வளோ செலவு பண்ணுறதை பார்த்தா வந்து என்னடா இப்படி போயிட்டு இருக்கேன், நம்ம எப்படா வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சரி இப்போ பார்சலோனாவா லாமாசியாலேருந்து டேலண்ட்ஸ் வருது, நம்ம எப்படியா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஒரு லெவன்ட்டை என்ன பண்ணுவான், ஒரு கெட்டாஃபே என்ன பண்ணுவான், அவனால் எப்படி சஸ்டெயின் ஆக முடியும்? அவனால் ஒரு டாப் 8 நினச்சி பார்க்க முடியுமா? அவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் போயிட்டே இருப்பான்ல, கீழே தான் போயிட்டு இருப்பான். இப்போ ஒரு புண்டஸ்லீகா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டுட்கார்ட் என்ன பண்ணுவான், அவன் கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டு தான் இருப்பான். ஸோ அதான் ஸோ அதனால தான் வந்து இப்போது ப்ரீமியர் லீக்ல வந்து ஏன் இவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது, நிறைய டீம் மேலே வருது, ஏன் இந்த லாலிகால வந்து அவ்வளோ வரல அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ட்ரூ. இந்த லூப் ஹோல்ஸுங்கிற டாபிக் பற்றி பேசும்போது தான் எனக்கு வந்து நம்ம டெஸ்டேகனோட லூப் ஹோல்ஸ் ஆக வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி நம்ம
பேசிடலாடா. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். டெஸ்டேகன் வந்து நம்ம ஜோன் கார்ஸை சைன் பண்ணோன்னா நம்ம டெஸ்டேகனை செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கேப்டன் ஹேட் அதர் பிளான்ஸ். அவர் வந்து நான் எங்கேயும் போக போகிறதில்ல, நான் என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு வந்துட்டாரு. பார்சலோனாவில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இங்கே தான் இருந்தார். அப்புறம் என்ன போச்சு, அவனை வந்து ஃபோர்த் சாய்ஸ் கீப்பராக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி ஜான் கார்சியா, டெக் இன்னும் இருக்கான், அப்புறம் இன்யாக்கி பென்யாவும் இன்னும் இருக்கான், அண்ட் ஃபியூ லாமாசியாலேயும் யங் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவனை வந்து நாங்கள் ஆட வைக்க போகிறதில்ல, நீ ஃபோர்த் சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பையன் என்ன டிசைட் பண்ணிட்டா, சரி நம்மளை தான் ஆட வைக்க போகிறதில்ல, நம்ம ஏன் சர்ஜரி பண்ணிக்கக்கூடாது, நம்ம பேக் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he decides to go for a surgery. And not doctors, not the club medical staff, Ter Stegen himself says நான் வந்து 3 months எனக்கு ரிகவரி டைம் பீரியட், அதனால் வந்து என் சேலரியை நீங்கள் இது பண்ணி ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது, ஐ வில் நாட் கிவ் யூ த மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த சேம் அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். அது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து இப்போ ஒரு 3 monthsக்கு மேலே, அதாவது ஒரு 4 months 5 months சீசன் அவுட்டு அப்படின்னா அவங்களோட சேலரி இருக்கும்ல, அவங்க இந்த பெர்சன்டேஜ் சேலரி, அந்த சேலரி வந்து லாலிகா ரூல்ஸ் கீழே அப்ளை ஆகாது. அந்த பிளேயர் ஆடலை அப்படிங்கறனால அந்த சேலரியை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இப்போ புது சைனிங்கோட சேலரியை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 5 monthsக்கு அப்புறம் அடுத்த விண்டோ டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த சேலரி அவன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்துடும். ஒரு ஹாஃப் ஸ்பேஸ் தாண்டி வந்ததுனால சம்மர் முடிஞ்சோடனே வின்டர் வந்தபோது அதை சேர்த்து ஆட் பண்ணி அப்படி காமிச்சிருவாங்க, புக்ஸில் அப்படியே எழுதிடுவாங்க. ஸோ தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இவனோட சேலரி வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்டது. ஸோ அதுதான் தலைவர் தரலன்ட்டாரு. அப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அவனை கேப்டன்சிலேருந்து ஸ்ட்ரிப் பண்ணோம், அவன் நம்பர் 1 ஜோன் கார்சியா கொடுத்துருவோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மெயினான மேட்டர் ஊட்டிய அவனை வந்து கேப்டன் தூக்கிட்டோம். ஆனால் யார் வைஸ் கேப்டனு? கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி. அரோஹோ கேப்டன் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ன இன்டர்னல் நெகோசியேஷன் நடந்துச்சு தெரியல, பட் எவ்ரிதிங் காட் கிளாரிஃபைட். அவனை திருப்பி கேப்டன்சியில் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க. நம்பர் 1 அவனுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு இன்னும் தெரியல. ஏன்னா ப்ரீ சீசன் டீம் ரிவீல் அப்போது 2 பேர் ஜெர்சி நம்பர் 1 போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கோமாளித்தனம் எந்த கிளப்லேயும் நடந்திருக்காது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில். நான் இந்த மாதிரி ஒரு கோபாலித்தனத்தை பார்த்ததே இல்லை. அவனும் 1 போட்டுட்டு வரான். ஜோன் கார்சியா அவனுங்க கேமரா ஆங்கிள் வச்செல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணானுங்க மறைக்கிறதுக்கு. ஜோன் கார்சியோட நம்பர் காமிக்காம இருக்குது. இது என்னடா பண்றீங்க? சத்தியமா ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல ஒரு சர்க்கஸ் மாதிரி இருந்துச்சு இந்த ஹோல். அது வந்து அதான் உன்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன். இது வந்து டெர் ஸ்டெகன் என்னதான் அவன் மேலே ஃப்ளாஸ் இருக்குது, அவன் சரியாக தடுக்கிறது இல்லை அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் தி டே அவன் வந்து ஒரு பார்சலோனா பிளேயரு, பார்சலோனா கேப்டனு, ஹூஸ் அண்டர் கான்ட்ராக்ட், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இல்லைப்பா நான் வந்து உன்னை வந்து நான் எங்கள் பிளான்ஸில் இல்லை, நீ வந்து வேறு கிளப்பு பார்த்துக்கோ, நான் வந்து வேற பிளேயர் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளப்பு அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா, இல்லை அவன்கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட்டே பண்ணாமல் ஜான் கார்சியா கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஐ திங்க் கம்யூனிகேட்டே பண்ணாம ஜோன் நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கம்யூனிகேட் அவன்கிட்ட முன்னாடி பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அவனும் வேற கிளப் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா? அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டார்ட் ஆஃப் த விண்டோலயே அந்த சீசன் முடியிறப்பயே இல்லை ஒருவேளை இவங்களே வந்து ஜுவான் கார்சியா நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு ஒரு டயலமால இருந்தாங்களா, அதனால இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலையா அப்படிங்கிறது வந்து கிளியர் பிக்சர் நமக்கு தெரியல. ஸோ இப்போ அவனை வந்து நம்ம பிளேம் பண்ணி இப்போ பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் வருது, அவனை போய் நீ இப்போ வேற கிளப் பார்த்துக்கோப்பா அப்படின்னு. ஏன்னா பார்சலோனாங்கிறது வந்து ஒரு பெரிய கிளப், அந்த கிளப்ல நீ ஃபர்ஸ்ட் கீப்பரா இருக்க அப்படின்னா உனக்கு ஆப்வியஸா பிளேஸ் இருக்கு எந்த நேஷனல் டீமா இருந்தாலும் சரி. இப்போ வந்து அவன் இல்லை நீ வேற எங்கேயாவது போய்க்கோப்பா அப்படின்னு சொன்னா இப்போ அவன் போய் எங்க போய் ஸோ நீ ஒரு கம்யூனிகேஷன் வந்து என்கிட்ட ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரா ஆகட்டும், டெக்கோவா இருக்கட்டும், ஒரு நம்ம ஒரு போர்டு கிட்ட இருந்து ஒரு கிளியர் கட் கம்யூனிகேஷன் டெர் ஸ்டெகன் போன மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் நீ நம்ம என்னதான் ஒரு ட்விட்டர்லயா இருக்கட்டும் இன்ஸ்டாலயா இருக்கட்டும் ரியாக்ஷன் வந்து வெரி வெரி ஹேட்ரட் டுவர்ட்ஸ் டெர் ஸ்டெகனா இருந்தா கூட அவன் அந்த ப்ரீ சீசன் அப்போ பேச வந்த போது
கிரவுண்ட்ல இருந்த எல்லாருமே அவனை கிளாப் பண்ணி தே வேர் வெரி வெல்கமிங். அவன் ஸ்பீச் பேசணும் போது பீப்புள் வேர் அக்செப்டிங். இட்ஸ் ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஆர் வித் யூன்ற மாதிரி தான் ரிசப்ஷன் இருந்தது. ஏன்னா யாருமே பூ பண்ணியோ, அங்கே பூ கான்செப்ட் கிடையாது, விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சா தே ஆர் ஷோயிங் தேர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வந்த ரிப்போர்ட்ஸ் படி என்னன்னா, பார்சிலோனால இருக்கிற ஃபேன்ஸ், மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் வந்து they are very empathetic with Ter Stegenங்கிற மாதிரியும், they are opposing board. அவன்கிட்ட முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணல, அவனை வந்து they are trying to push. எப்படி இப்போ டொனார்மோவை புஷ் பண்றாங்களோ PSG வெளியே, அந்த மாதிரி இவனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ which sounded like very bad thing for me. ஏன்னா வந்து உனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னா நீ அவன்கிட்ட முன்னாடியே சொல்லி அவனை அனுப்பி விடு, வேற ஏதாவது வழிபாரு. உனக்கு அந்த திறமையும் இல்லை, அதுவும் செய்ய சொல்ல மாட்டேன்ற. உனக்கு நீ வாங்குவேனானே தெரியல உனக்கு ஜுவான் கார்சியாவை. டக்குன்னு அவன் வந்துட்டான், டக்குன்னு உனக்கே அது ஷாக்கு, என்னடா வந்துட்டான் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவனை வந்து இப்போ நீ வந்து போல அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? அவன் எப்படி தருவான்? நீ வந்து அவன் பொசிஷனே எடுத்துக்கிட்டு உன் சேலரியை நான் வெளியே அனுப்பிச்சிருவேன்டா, இன்னொரு கோல் கீப்பர் எடுத்துட்டு வருவேன், அதுக்கும் உன்னையே யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, அதனாலதான் அவன் தரமாட்டான்னா. அதுக்கப்புறம் நீ அவன் மேலே ப்ரெஷர் போடுற, உன்னை கேப்டன்சிலேருந்து தூக்குறேன், அப்புறம் நீ என்ன பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ற, உன்னை தூக்கிட்டான் டெஸ்ட் செகண்ட்லேருந்து கேப்டன்சிலேருந்து அப்படின்னு. இது வந்து ஒரு பப்ளிக் ஒரு சர்க்கஸ் மாதிரி தான். நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தப்பு பண்றான்டா, இவனை லீடர்லேருந்து தூக்கிடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இம்போசிஷன் எழுதி கொடுத்தோன்னே திருப்பி சரிப்பா நீ திருப்பி லீடர் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எந்த லெவலில் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு அதனால தான் நம்ம ஆல்ரெடி டெக்கோவே கொஸ்டின் பண்ணியிருந்தோம், என்ன ஒரு கரெக்டான ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற போது. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது கரெக்டாக தான் போகுதா அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த ஒரு நியூஸ் வருது. டெக்கோ வந்து யாரோ ஸ்கவுட்டை ஏதோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா. அவர் வந்து எதனால அப்பாயின்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா, தே ஆர் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். டெக்கோ அந்த 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 ஸ்கவுட் பேர் நான் மறந்துட்டேன். வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதனால வந்து ஹி இஸ் கோயிங் டு பி த நியூ ஹெட் ஆஃப் ஸ்கவுட் அப்படின்றானுங்க. என்ன எனக்கு புரியல. அப்போ நான் டெக்கோட ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு தான் பொசிஷன் கொடுத்துருவாங்களா பார்சிலோனால? இப்போ என்ன இது இந்த பாலிவுட்ல நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்கல்ல, இது அந்த மாதிரில இருக்கு இப்போ. இந்த சர்க்கஸ்லாம் வந்து இதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுட்பாலை பேசலாம். அதை பத்தி இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகி 32 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஃபுட்பாலை பத்தியே பேசல, ஒரு டாக்டிக்கலா பேசல. ப்ரீ சீசன்ல என்ன நடந்தது, அடுத்து என்ன சீசன் என்ன பண்ண போறோம், யார் நல்லா விளாண்டா, அதை பத்தி பேசவே நமக்கு டைம் இல்லை. ஃபுல்லா எவ்வளோ பிரச்சனை பாரு, ஆஃப் த ஃபீல்டு. இவனுக்கு அது, அவனுக்கு இது, இவனுக்கு டெர் ஸ்டெகன் இது, டெக்கோ அது. இது கிளப் ஃபுட்பாலுங்கிறது பிச்சில் ஆடுறத தவிர நம்ம கிளப் எல்லா இடத்துலயும் வந்து ஆல் ஏரியா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சர்க்கஸ் தான். பட் அந்த சர்க்கஸ்க்காகவே கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஃபுட்பால் சைடு போனோம் அப்படின்னா, கொஞ்சம் ப்ரீ சீசன் வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ப்ரீ சீசன் என்ன அப்படின்னா, ஸ்குவாட் டெப்த்து. நம்ம பேசிக்கலி எல்லா கேம்லேயும் 2 half 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயிங் லெவன்ஸ் வித் லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் இன் ஈச் பொசிஷன். இதுதான் வந்து ஐ குட் சி த பிளானிங். ப்ளஸ் நம்ம ஆடின பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரைனிங்கில் வின் பண்ண டீம் ஒரு ட்ரைனிங்கில் நல்லா பண்ணுற டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. நிறைய பிளேயர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசலாம். பட் ஓவராலாக இந்த ப்ரீ சீசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ப்ரீ சீசன் ஃபஸ்ட்டு ஏஷியா போனோம். ஏஷியா போயிட்டு ஃபஸ்ட்டு விசில் கோபையோட ஆடினோம். அது ஒரு 3-1 விக்ட்ரி. கொஞ்சம் ரஷ்டியாக தான் இருந்தது அந்த மேட்ச்சு, பட் ஸ்டில் நல்ல மேட்ச்சு. அடுத்த மேட்ச் வந்து FC சியோல் 7-3 டெமாலிஷனு. அடுத்தது வந்து டியோகோவோட 5-0. அடுத்தது வந்து கோமோவோட 5-0. ஸோ எல்லா மேட்சுமே நல்லா தான் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விசல் கோபை மட்டும் கொஞ்சம் ரஷ்டியாக இருந்தது. மற்ற 4 மேட்சுமே நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேறு டீமு. கொஞ்சம் டாக்டிக்கல் ஸ்விட்சும் இருந்தது. நம்ம பார்த்தபடி நான் படித்த டாக்டிக்கல் இது கொஞ்சம் ஆர்டிக்கல்லாம் படித்தேன். அப்புறம் நானும் பார்த்தேன், மேட்ச் பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்குமே வித்தியாசம் இருந்தது. ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பிளேயர் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபால்ஸ் லைனை வச்சு ஆடினதாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருந்தது. எஸ்பெஷலி வந்து நான் பார்த்ததுல வந்து நான் படிச்சதுல வந்து என்னென்ன இந்த ஒரு டெலிபரேட்டாக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஹைலைன் ஆடுறது வந்து எப்போதும் ஆடுறத விட ஒரு 10-20% வந்து நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி தான் ஆடுறோம். இந்த ப்ரீ சீசனில் பார்த்த வரைக்குமே வி ஆர் நாட் எப்போதும் இருக்கிற ஒரு ஹைலைன் வந்து நம்ம
லிட்டரலாக நம்ம சென்டர் பேக்ஸ் வந்து ஹாஃப் லைனை தாண்டி வந்து நம்ம கிட்ட பால் இருக்கும்போது அங்கே வந்து நிற்பாங்க. தே வில் பி இனிஷியேட்டிங் த ப்ரெஸ் அண்ட் த அட்டாக். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கீழே தான் ஆடுறோம். கொஞ்சம் வி ஆர் அவேர் ஆஃப் த சரௌண்டிங்ஸு. கொஞ்சம் வந்து ஓகே கொஞ்சம் ப்ராக்மேட்டிக்காக ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜோனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் போன சீசன் டு இந்த சீசன் போகிறது வந்து. ஏன்னா வந்து போன சீசனில் வந்து அப்படி ஆனதுனால தான் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் அப்படி ஆனதுனால தான் நம்ம நிறைய கன்சீடும் பண்ணோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டாக்டிக்கல் ட்வீக் பண்ணி கொஞ்சம் இறங்கி ஆடுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ சென்சிபிள் டிசிஷன் ஃப்ரம் ஃப்ளிக். அதே மாதிரி வந்து ராஷ்ஃபோர்டை வச்சு ஃபால்ஸ் நைன் ஆடினதாக இருக்கட்டும், ரஃபீனியாவும் ராஷ்ஃபோர்டையும் வச்சு ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஃபால்ஸ் நைனா நீ கொஞ்சம் நேரம் ஆடு, நீ கொஞ்சம் நேரம் லெஃப்ட் விங்கில் போய் ஆடு அப்படின்னு கொஞ்சம் மாற்றினதாக இருக்கட்டும். ஃபெர்மினை வச்சு நம்பர் 10 ஆடினதாக இருக்கட்டும், கேவியை வச்சு நம்பர் 10 ஆடினதாக இருக்கட்டும். கேவி ஆக்சுவலாக நம்பர் 10 சூப்பராக ஆடினான், ஒரு ரெவல்யூஷனாக இருந்தான். ஃபெர்மின் சூப்பராக ஆடினான். அதே மாதிரி ஜெராட் மார்டினை வச்சு லெஃப்ட் சென்டர் பேக் ஆடி அவனை வந்து ஒரு இன்சைடாக ஒரு வர வச்சு ஒரு பேக் 3 மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் எரிக் காசியாவும் சாலிடாக இருந்தான் ரைட் பேக்கில் பேக்கப்பாக கூண்டியக்கு. அதே மாதிரி ரூனி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். எமாலோட பேக்கப்பாக வந்து ஐ திங்க் ஹி ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர் தான். லெவா கோமோட ஆளில் ஃபஸ்ட்டு த்ரீ மேட்சஸ் வந்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து எப்போதும் எப்படி பண்ணுவோம், நம்மளோட லாஸ்ட் சீசனோட ப்ரெஸ்ஸிங் எப்படின்னா நம்ம விங்கர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்கல்ல, எமாலும் ரஃபீனியாவும் வந்து அந்த 2 சென்டர் பேக்ஸை போய் பண்ணுவாங்க. ஆப்போனன்ட் சென்டர் பேக்கை போய் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் சென்டர் பேக்கை போய் ப்ரெஸ் பண்ணுவாங்க. லெவன்டோஸ்கி வந்து மிட்ஃபீல்டர் கிட்ட வந்து இது பால் பாசிங் லைன் வந்து கட் பண்ணுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நான் பார்த்ததுல வந்து அதே மாதிரி டாக்டிக்கல் நான் படித்ததில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம விங்கர்ஸ் வந்து 2 விங்கர்ஸையும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இவன் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கரா ஆன லாஸ்ட் இந்த கோமோல ஆன ராஷ்ஃபோர்ட் வந்து பாசிங் லைன்ஸை வந்து சென்டர் பேக்லேருந்து கட் பண்ணுறான். ஸோ வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களால வந்து பேக் டு பேக் அந்த சென்டர் பேக் மட்டும் தான் 2 பேரும் ஆடுற மாதிரி இருக்குது. ஏன்னா மிட்ஃபீல்டெல்லாம் பிளாக் பண்ணிடுறோம் நம்ம வந்து. ஸோ நீங்கள் அந்த மேட்ச் பார்த்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் எந்த அளவு ப்ரெஸ்ஸிங் வந்து நம்ம வந்து வேற மாதிரி பண்ணிருந்தோம் அப்படின்னு. ஒரு மேட் டாக்ஸ் மாதிரி ஓடிட்டு இருந்தோம். ப்ரெஸ்ஸிங் வந்து சூப்பராக இருந்தது ஸ்ட்ரக்சர் மாற்றினதில். ஸோ சீசன் போக மேபி இப்போ இதே மாதிரி லெவன்டோஸ்கியால பண்ண முடியுமா, ஏன்னா ஆப்வியஸ்லி ஹி இஸ் ஏஜிங், அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவன் ரொம்ப பின்னாடி வந்து பாசிங் லைனை கட் பண்ணுறான் அப்படின்னா டிரான்சிஷனில் எந்த லெவல் வேகமாக நம்மளால அட்டாக் பண்ண முடியும்னு தெரியல. நம்ம ராஷ்ஃபோர்ட் வச்சு அட்டாக் பண்ணுறோம் வேகமாக. அந்த கோல் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோமின் பின்னாடி போனால் ராஷ்ஃபோர்ட் பின்னாடி வந்து பாலை வாங்கினா ஃபால்ஸ் லைனா வந்து இவன் ஒன் டச் பாஸ்ல செம்ம பேஸில் ஓடனான் ராஷ்ஃபோர்ட், அங்கே போய் ரஃபீனியா கிராஸ் போட்டான். ஸோ அதுதான் அந்த பேசிங் நான் சொன்னது. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா ஆடணும். அதே வச்சு லெவன்டோஸ்கி வச்சு பண்ண முடியுமா, அந்த பேஸ் அவன்கிட்ட கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ட்வீக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரில. ஸோ அது வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் நான் பார்த்தது. நீ என்ன பார்த்த, நீ என்ன ஆட் பண்ணுற? இன்னொரு ஃபியூ அப்சர்வேஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாமாசியா யங்ஸ்டர்ஸ் மென்ஷன் பெட்ரோ ஃபெர்னாண்டஸ் சூப்பராக ஆடினா ஃபர்ஸ்ட் கேம்லேயே கோல் ஸ்கோர் ப்ரோ மை செமையானாடா அவன். ஸ்கேமா ஆடினா கொஞ்சம் ரைட் விங்ல ஆடினா லெஃப்ட் விங்ல ஆடினா சூப்பரா ஆடினா. ஸோ வெரி இன்டர்சேஞ்சபிளாக ஆடினா. ப்ளஸ் இன்னொரு பிளேயர் நான் மென்ஷன் பண்ணணும், தட் இஸ் ஜாஃப்ரே டொரண்டஸ். லெஃப்ட் பேக்ல வந்து அட்டாக்கிங் வைஸ் சூப்பராக ஆடினா. அவன் ப்ராப்பர் பால்டே பேக்கப். அவனோட டெலிவரியா இருக்கட்டும், அவனோட ராஷ்ஃபோர்டோட லிங்க் அப்பா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல நல்ல சூப்பரான பேக்கப் ஆப்ஷன் ஜாஃப்ரே டொரண்டஸ். ஐ திங்க் அவன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டீமில் இருப்பான். அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து டோனி ஃபெர்னாண்டஸ். அஃப்கோர்ஸ் அவன் வந்து அதான் இந்த சீசன் ரைட் விங் பேக்கப் பற்றி நம்ம சொன்னோம். இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் டோனி ஃபெர்னாண்டஸ் ஆர் ரூனி பர்டாகி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான். அண்ட் 2 பேருமே வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணி they showed they are capable enough backups for Yamal. So அது ஒரு solid point. And last point என்ன அப்படின்னா, I am very happy with our midfield options because Frankie de Jong and Pedri will not work in every single game. உனக்கு ஒரு சில கேமில் உனக்கு அந்த கேவியோட கிரிட் வேணும், சில கேமில் வந்து உனக்கு பெட்ரியை அன்லாக் பண்ணுறதுக்கு கசாடோ மாதிரி ஒரு சிடிஎம் வேணும். ப்ளஸ் மிட்ஃபீல்ட் ஷேப்பும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பெர்னால் பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். ஏன்னா எனக்கு இனிகோ மார்டினஸ் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபோசிஷன் இருக்குது பெர்னாலுக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அ குட் மிக்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ். எல்லாரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல்,
யாருமே வந்து ஓவர்லேப்பிங் ப்ரொஃபைல்ஸ் கிடையாது. ப்ளஸ் நம்ம மிட்ஃபீல்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது. மோர் தென் ஃபெர்மின் ஸ்டிக்கிங் டு த டிஃபெண்டர்ஸ் ஆர் த ஸ்ட்ரைக்கர்ஸ் அப் டாப், ஃபெர்மினோட ப்ரெஸ்ஸிங் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ ஒரு மிட்ஃபீல்ட் 3-ஆக நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் இருக்குது, இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம போன கேம் அந்த கோமோ கேம் தான் வந்து ப்ரைம் எக்ஸாம்பிள். ஃபெர்மின் வின் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா, பால் வின் பண்ண இடம் எல்லாமே வந்து சென்டர் ஆஃப் த பார்க் அண்ட் காட் த டீம் ஆன் டிரான்சிஷன்ஸ். ஸோ அதனால வந்து மிட்ஃபீல்டோட ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் தட் இஸ் குட் திங் டு சே. நீங்கள் மென்ஷன் பண்ண மார்க் பெர்னால், இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபொசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ்லி ஜெரார்ட் மார்டினை வந்து நம்ம இப்போது ஒரு மேக் ஷிஃப்ட் லெஃப்ட் சென்டர் பேக்கப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவனோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு அது சூட் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஆமாம். பட் நவ் அவனுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது அவனோட அந்த பால் பிளேயிங் எபிலிட்டிஸும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது அவன் லெஃப்ட் சென்டர் பேக் ஆடும்போது. பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபொசிஷன் என்ன அப்படின்னா வந்து, கேன் வி ஷேப் மார்க் பெர்னால் இன்டு ஆர் நெக்ஸ்ட் லெஃப்ட் சென்டர் பேக்? எஸ். ஏன்னா நம்ம என்ன குவாலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு லெஃப்ட் சென்டர் பேக்டேருந்து. இனிகோக்கு இருந்தது ஒரு எக்ஸலண்ட் ஃபிசிக்காலிட்டி, எக்ஸலண்ட் பால் பிளேயிங் ஸ்கில்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிஃபெண்டிங் ஐக்யூ. மார்க் பெர்னால் வந்து ஒரு சிடிஎம்மாக ஆடுறான், லெஃப்ட் ஃபுட்டடாக ஆடுறான். ஐம் நாட் சேயிங் தட் வி ஷுட் நாட் ட்ரை ஹிம் இன் சிடிஎம். அஃப்கோர்ஸ் அவன் மிட்ஃபீல்ட் ஆடினா இன்னும் நம்மளுக்கு மிட்ஃபீல்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் தான் ஆகும். பட் இப்போ நம்ம டீமுக்கு இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஐ ஃபீல் ஹீ மைட் ஃபிட் இன் டு தட் லெஃப்ட் சென்டர் பேக் ஸ்பாட் ஆஸ் அ ஃபியூச்சர் பார்ட்னர் ஃபார் ஹிம் அண்ட் குபார்சி. யோசிச்சு பாருங்களேன், அவன் இப்போ தான் 18 டர்ன் ஆகிறான், குபார்சியும் இப்போ தான் 18. ஸோ ஒரு வெரி யங் பார்ட்னர்ஷிப், பட் டூ குவாலிட்டி பிளேயர்ஸ் ஆஸ் அவர் ரைட் சென்டர் பேக் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக். இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து லாஸ்ட் சீசனே பார்த்தோம், ஹான்சி ஃப்ளிக் வந்து அவன் வந்து எப்படி ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்த பிளேயரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்லோவாக இன்டிகிரேட் பண்ணுறான் அப்படின்னு. கேவியே பார்த்தோம், அவன் வந்து என்னதான் வந்து அக்டோபர் நவம்பரில் அவன் வந்து இன்ஜுரியிலேருந்து வந்துட்டாலும் அவனை இன்டிகிரேட் பண்ண விதம் வந்து ரொம்ப 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 மினிமலாக ரொம்ப 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 காஷியஸாக தான் இருந்தது. ஆல்மோ கூட நடுவில் போயிட்டு வந்தபோது வெரி ரொம்ப ரொம்ப காஷியஸாக பண்ணான். ஸோ ஹி ஹேஸ் ஹிஸ் மெத்தட்ஸ். அவன் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரிக்டாக ரெஜிம் மெயின்டைன் பண்ணி எப்படி அவன் ஃபிசிக்கலாக நல்லா ஸ்டேபிளானதுக்கப்புறம் ஆட வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹான்சி ஃப்ளிக்கு தெரியும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ சீசனில் ஒரு மேட்ச் கூட ஆடல பெர்னல். ஒரு 5 மினிட்ஸ் கூட அவன் ஆடல. என்னதான் அவன் ஃபிட்டாக இருந்தால் கூட லாஸ்ட் 2 மேட்சஸ் அவன் ஃபிட்டாக தான் இருந்தான். கிரீன் லைட் வந்துருச்சு, ஆனால் அவனை ஆட வைக்கல, மிட்ஃபீல்டில் கூட ஆட வைக்கல அவனை. ஸோ அப்படி இருக்கும்போது மிட்ஃபீல்ட் அவனை வந்து இப்போது டைரெக்டாக அவன் இன்ஜுரியிலேருந்து வரும்போது அவனை எல்சிபியாக ஆட வைப்பானான்னு எனக்கு தெரியல. பட் நீ சொல்கிற விஷயம் வந்து எனக்கு புரியுது. ஏன்னா வந்து அவன் எல்சிவேவும் ஆடிருக்கான். அவன் வந்து அவன் லாமாஸில் வந்து ஆடிருக்கான். ஸோ நீ சொன்ன மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீ சொன்ன ஒரு விஷயம் வந்து மேஜரான விஷயம் வந்து டாக்டிக்கல் அவேர்னஸ். அது வந்து லாமாசியா பிளேயர்ஸ் கிட்ட எல்லாருக்குமே அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இது அந்த ஒரு டிஃபென்சிவ் லைனை பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆஃப் சைட் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்துடும். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு டேக் இட். ஸோ இந்த லாங் டேர்ம் ஒரு சீசன் போயிட்டு ஒரு 2 months ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மிட்ஃபீல்டில் இன்டெகிரேட் ஆனதுக்கு அப்புறம் அவனை வந்து எல்சிபியாக இன்டெகிரேட் பண்ணால் ஐ ஆம் ஹாப்பி. ஸோ அவனுக்கு வந்து அவனோட பொசிஷனில் கொஞ்சம் கேம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் அவனை ஸ்லோவாக இங்கே இன்டெகிரேட் பண்ணணுமா. இப்போ எப்படி எரிக் ராசியாவை நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுமோ பிவோட்டோ ஆட வைக்க, அந்த மாதிரி மேபி வி கேன் ட்ரை அவுட். மேபி அஃப்கோர்ஸ் எரிக் ராசி ஆட வச்சது நமக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா வந்து ஹி இஸ் மச் பெட்டர் அஸ் ஆர்பி. ஸோ அந்த மாதிரி மேபி வி கேன் ட்ரை அவுட். சொல்ல முடியாது, ஒரு நமக்கு ஒரு எல்சிபியாக கூட கிடைக்கலாம். ஸோ அது வரைக்கும் வி ஆர் பிளானிங் டு யூஸ் மார்டின். ஆப்வியஸ்லி மால்தினி மார்டின்றாங்க அவனை இப்பயே. நம்ம பசங்க வேற ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நீ இப்போ ஒரு ஸ்டாண்ட் அவுட் உனக்கு வந்து யார் தெரியுறா? நம்ம ஆடின மேட்ச்ல ப்ரீசீசன் மேட்ச்லேயே வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து ஹூ லுக்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி இருக்கா உனக்கு போன சீசன்ல இந்த சீசன் பார்க்கறதுக்கு? One is Gavi for sure. Obviously, yeah. வந்து clear-ஆ தெரியுது இந்த சீசன் that is going to be fighting for that. Yeah. பட் அவனும் ஃப்ராங்கி டியோங்க்கும் சரியான காம்படிஷன் இருக்க போது நல்லாவே தெரியுது. நம்பர் 10ல கூட சூப்பரா ஆடுனான்.
ஆப்வியஸா நம்பர் 10ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் நம்பர் 10ல வந்து ஹி வாஸ் வெரி வெரி குட். நல்லா ஆடினான் கேவி, நீங்க சொன்ன மாதிரி. கிரேட் ஷவுட் அண்ட் அவுட். ஐ திங்க் செகண்ட் இஸ் மேபி கிறிஸ்டன்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் ஆஃப்கோர்ஸ் மேஜர்லி அவுட் வித் இன்ஜுரி ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த சீசன். பட் இந்த ப்ரீ சீசன் கேம்ஸில் நான் பார்த்த வரைக்கும் ஹி லுக்ட் வெரி வெரி சாலிட். அண்ட் மேபி ஒரு குபார்சி பார்ட்னர் இருக்கலாம். நம்ம நிறைய பேசணும் கிறிஸ்டன்சன் பற்றி. ஸோ ஐ திங்க் கிறிஸ்டன்சன் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ். எனக்கு வந்து ஜோன் கார்சியா, எஸ்பெஷலி இந்த கோமோ மேட்ச்ல வந்து ஒரு பாயிண்ட் பிளாக் சேவ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எப்பா என்னப்பா இப்படிலாம் சேவ் பண்றேன், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையப்பா எங்க டீம்ல. சில ட்விட்டர்ல போட்டிருப்பானுங்க சில இந்த ஜோன் கார்சியா போட்டோ போடும் போதெல்லாம், ஓ ஐ எம் ஹவ் ஹாப்பி ஐ எம் டு see my goalkeeper with his eyes open while catching the ball. அதான் என்னப்பா இப்படிலாம் தடுக்கிற அப்படின்னு பார்த்து சூப்பரா இது பண்ணா. அப்புறம் வந்து பாசிங்லாம் வந்து லைக் இந்த பிரஸ் பண்ணும் போது ஒரு லாங் பாஸ் கொடுக்கறது வந்து அக்யூரேட்டா போட்டான். பாசிங் வந்து சூப்பர் அக்யூரேட்டா இருந்தது, அண்டர் ப்ரெஷர்ல சூப்பரா போட்டான். அதெல்லாம் வந்து பால் பிளேயிங்கும் வந்து இஸ் ரியலி குட். ஸோ அது வந்து நம்ம வந்து லேக் பண்ணது அந்த குவாலிட்டி வந்து கோல் கீப்பர்ல. ஏன்னா ஷெஷ்னி வந்து லாஸ்ட் சீசன் நமக்கு என்னதான் வந்து ஷார்ட் ஸ்டாப்பிங்ல நல்லா இருந்தாலும் பால் பிளேயிங்ல ஆப்வியஸ்லி வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி குட் இல்லையா, ஏன்னா அவனை வாங்கின விஷயம் நம்ம வேற விஷயத்துக்காக. ஸோ அதனால வந்து இட் வாஸ் வெரி ஸ்டாண்ட் அவுட் ஃபார் மீ. அண்ட் ஆப்வியஸ்லி லமீன் யமால் தலைவன். எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம கிளப்லயே நம்ம ஃபேன்ஸ்லயே வந்து அவன் வந்து இவன் என்ன அவனை வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கானுங்க. அதுதான் எனக்கு வந்து வெறி ஆகுது. நீங்க எல்லாம் என்னடா ஃபேன்ஸு, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்டா ஆஃப் த ஃபீல்டு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நம்மளாம் என்னடா பண்ணோம் 18 வயசுல, நம்ம பண்ணதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பண்ணிருக்கோம் நம்மலாம் பேசலாமா அவனை பார்த்து? அவன் என்ன 18 வயசுல வேர்ல்டு ஃபீட்டு என்ன மாதிரி ஃபுட்பால் ஆடுறான், என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஒருத்தன் கீழே விழணும் அப்படின்னு வந்து இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா அவன் இந்த வயசுல எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ மெஸ்ஸி ரொனால்டோ தான் அப்படி பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இவன் எப்படா கீழே விழுவான் அவனை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒருத்தனை அப்படி பண்றாங்க அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னு பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். வேற மாதிரி ஆடினாங்க, வந்து பிரஷரே இல்லாத மாதிரி வேற மாதிரி ஆடணும். சத்தியமா கோல்ஸ் இந்த தடவை பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவான், கோல் மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தான். மற்ற எல்லாமே அந்த அவனை பத்தி சொல்லவா வேணும், சொல்லவே வேணாம், அவனை பத்தியே சொல்ல வேணாம். மற்றபடி என்னன்னா, எனக்கு பெட்ரி வந்து கொஞ்சம் ரஷ்டியா இருந்த மாதிரி இருந்தது. நாட் லாஸ்ட் சீசன் ஆடின மாதிரி அந்த மாதிரி ஃப்ளூவெண்டா எனக்கு ஆடின மாதிரி தெரியல, கொஞ்சம் ரஷ்டியா இருந்த மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி வி நோ பெட்ரி வந்து ஆப்வியஸா ஹி வில் கம் பேக். சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தலைவன் பாலை வாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஆடுவான். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஃபெரான் டோரஸ். ஃபெரான் டோரஸ் வந்து லெவன்டோஸ்கி பேக்கப், ஹி இஸ் த பேக்கப், ஹி இஸ் த ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லெவன்டோஸ்கி அப்புறம் வெரி வெரி கிளினிக்கல், சூப்பராக வந்து ஒன் டச் அந்த மூமெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், டிஃபெண்டர் ஹோல்டப் பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி ராஷ்வர்ட் ப்ரெஸ்ஸிங் கேட்கவே வேணாம். ப்ரெஸ்ஸிங் வந்து ஹி இஸ் ரிலன்ட்லெஸ் இன் ப்ரெஸ்ஸிங். ஆப்வியஸ்லி ராஷ்வர்ட் வந்து சூப்பராக ஆடினான். அவனோட பேஸாக இருக்கட்டும், அவனோட லிங்க் பிளேவாக இருக்கட்டும், வந்து ஐ மீன் 1 month கூட ஆகலை, பட் ஸ்டில் வந்து அவன் வந்து நம்ம ஸ்குவாடோட இருக்கிறது வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ யா வந்து கிளிம்ப்சஸ் ஆஃப் ராஷ்வர்ட்ஸ் பெஸ்ட் தான் ஐ திங்க். ஆமா ஃபால்ஸ்டைனாவும் நல்லா ஆடினான். ஆக்சுவலாக ஃபால்ஸ்டைனாவும் சூப்பராக ஆடினான். டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னா டானி ஆல்மோ, ஐ எம் டிஸப்பாயிண்டட் இந்த ப்ரீ சீசன் வச்சு. ஆப்வியஸாக சீசன் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக தெரியும், பட் இனிஷியலாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடிருக்கலாமோ. ஒரு ஃபர்ஸ்ட் ஆடின 2-3 மேட்ச் வந்து கொஞ்சம் ரஷ்டியாக அந்த மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி ப்ரீ சீசன் நம்ம வி கேன் நாட் பி க்ரூவல் அண்ட் வி கேன் நாட் பி புட்டிங் லென்ஸ் அண்ட் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும். கூண்டேவும் கொஞ்சம் ரஷ்டியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. மற்றபடி ரூனி நல்லா ஆடினான், ரூனி பாஜன் நல்லா ஆடினான். அப்புறம் ஆப்வியஸாக நீ சொன்ன மாதிரி ட்ரோ சூப்பராக ஆடினான். ரஃபீனியா தலைமையெல்லாம் கேட்கவே வேணாம், மை கேப்டன் தான், அந்த மோடு தான் நான். ரஃபீனியாலாம் பால்டே ஆப்வியஸ்லி சூப்பராக ஆடினான். ஸோ அப்படியே நம்ம ப்ரீ சீசன் பற்றி பேசியாச்சு. அப்படியே அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகுது. வாட்சலாங் இருக்குது மக்களே, வாட்சலாங் இருக்குது, வந்துருங்க எல்லாரும். அது வாட்சலாங்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம, என்ன ஒரு ரியாலிஸ்டிக்காக லாஸ்ட் சீசன் டொமஸ்டிக் ட்ரிபிளோட வந்திருக்கோம். 1 game அவே ஃப்ரம் த மைட்டி, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆப்வியஸாக வந்து 2 பொசிஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ராஷ்வர்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஜோன் காசி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு மேஜர் மிஸ்ஸு
இண்டிகோ மார்டினஸ் ஆப்வியஸ்லி ரூனி, அப்புறம் இண்டிகோ மார்டினஸ் போயிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது வாட் இஸ் யுவர் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்? Realistic expectation, I think I think squad is still capable of another UCL semi-finals. In my opinion, UCL semi-finals பேசிக் must basic na I would say seri quarter finals aduvum lowering my expectations, but realistically considering in the season நம்ம squad depth இன்னும் பெட்டரா இருக்கு, நம்ம ப்ரீ சீசனில் பார்த்த ரொட்டேஷன்ஸ் வச்சு ஐ ஸ்டில் திங்க் யூசிஎல் செமிஃபைனல்ஸ் ஷுட் பி அ வெரி ரீச்சபிள் கோல். எனக்கு கோப்பா del Rey சூப்பர் கோப்பா இஸ் ஆப்ஷனல். ஐட் ராதர் ஃபோக்கஸ் ஆன் லாலிகா அண்ட் யூசிஎல். லாலிகா வி ஷுட் வின், பட் கன்சிடரிங் அகெயின் அத்லெட்டிகோ மேட்ரிட் செம்மையாக ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க அவங்க டீமை. And then of course Real Madrid under Xabi Alonso, புது சிஸ்டம். we cannot take them lightly தான். We cannot take it lightly. So again La Liga I'm not sure, but எனக்கு மெயின் இந்த சீசன் வந்து I want us to win the Champions League. Whether we win La Liga or not, Copa del Rey அதெல்லாம் வந்து செகண்டரி தான் எனக்கு. This season should be the season where we go for the Champions League title in my opinion. எனக்கும் அதே தான். எனக்கு வந்து கன்ஃபார்மாக ட்ராஃபி மஸ்ட்டு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ட்ராஃபி வந்து எனக்கு அதெல்லாம் வந்து பேசிக். ட்ராஃபி வந்து கண்டிப்பாக வேணும். டீப்பாக போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே வின் பண்ணியாச்சு. சாம்பியன்ஸ் லீக் தான் நம்ம இன்னும் அதுதான் நமக்கு இப்போ தேவை. வி ஆர் ஹங்க்ரி ஃபார் தட் தான். ஸோ நீ எல்லாத்தையும் தோற்று சாம்பியன்ஸ் ஜெயிப்பியா? ஓகே. எனக்கு நீ எல்லாமே தோப்பியா? சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க போகிறியா? ஓகே, ஐ மென் ஃபார் தட். அப்படி இல்லை, சாம்பியன்ஸ் லீக் வந்து டீப்பாக போய் நம்ம லைக் செமிஃபைனல் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா ஐம் ஹாப்பி. நம்ம எது பண்ணாலும் ஃபைட் பண்ணணும். நமக்கு வந்து லாஸ்ட் சீசன் என்ன பண்ணோமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். நத்திங் டேக்கிங் அவே. எதாக இருந்தாலும் லைக் ஃபுல்லி அதை போகணும். ஏன்னா நம்ம ஸ்குவாடும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி. இன்றைக்கும் மார்டினஸ் இல்லை, பட் ஸ்டில் வி கேன் நம்மளால் ஃபைட் பண்ண முடியும் இந்த ஸ்குவாடை வச்சு. ஸோ அதுதான் வேறு ஏதோ ஒன்று கேட்க வந்தேனே. லைனப் வந்து ஐ திங்க் இப்போ ஆப்வியஸ்லி லெவன்டாஸ்கி இன்ஜர்டாக இருக்கான். ஸோ அதனால லெவன்டாஸ்கி ஒன்ட் ஸ்டார்ட். பட் மெயின் பொசிஷன் பின்னாடி ஜோன் கார்சியா, பால்டே அண்ட் குண்டே ஃபுல் பேக்ஸ், கிறிஸ்டன்சன், குபார்சி. பட் ஏங்க வைஸ் கேப்டன் எங்கங்க? அவரு கேப்டனும் சேர்ந்து ஒன்னா உட்காரட்டுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வெளியே வா. என்னையா டீம் இது? பட் ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா ஐ திங்க் தே மைட் கோ வித் குபார்சி அண்ட் அரஹோ. நானும் தான் நினைக்கிறேன். அண்ட் மிட்ஃபீல்ட் ஆஃப் கோர்ஸ் பெட்ரி, டியாங், ஃபெர்மின், அது வந்து நோ டவுட்ஸ். ரஃபினியா லெஃப்ட், யமால் ரைட் அண்ட் ஃபெரான் அப் டாப். ராஷ்ஃபோர்ட் ஸ்லோவா தான் இன்டகிரேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உடனே கொண்டு வர என்னோட ப்ரிஃபர்ட் லைனப்பும் அதான். Joan Garcia, of course, Balde, Koundé, but I want Christensen to start. Christensen and Kubarsi, obviously Frankie, Pedri. Frontல வந்து I think Almo ஃபிட்டா இருந்தா I think Almo தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். Almo தான் ஸ்டார்ட் பண்ணனும். Because I don't want to be hard on Almo obviously. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நல்ல சீசன். So I don't want to discredit that. So ஸ்டார்ட் பண்றப்போ Almo பண்ணட்டும். Obviously செகண்ட் ஹாஃப் வந்து ஃபெர்மின் நமக்கு ஆப்வியஸா வருவான். ஸோ ஆப்வியஸ்லி லெஃப்ட் விங், ரைட் விங் ராஃபா, யமால், அப் ஃப்ரண்ட் ஷார்க்கு தான். ஸோ செகண்ட் ஹாஃபில் இல்லை போக ஸ்லோவாக ராஷ்ஃபோர்டை வந்து ஈதர் ஃபால்ஸ் நைனாவோ இல்லை லெஃப்ட் விங்காவோ நம்ம ட்ரை பண்ணிட்டு ஐ திங்க் ஷுட் பி ஃபைன் தான் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதான் மக்களே எங்களோட ஸ்டார்டிங் லைனாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஸ்டார்டிங் லைன் என்ன? நீங்கள் என்னெல்லாம் மாற்றுவீங்க? இல்லை நீங்கள் ப்ரீ சீசனில் எதாவது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இல்லை நீங்கள் எதாவது டாக்டிக்கலாக எதாவது பார்த்தீங்களா? நாங்கள் எதாவது தப்பாக சொன்னோமா? அது உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அது சொல்லுங்கள். அப்புறம் ராகவ் வாட்சலாங். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் பார்சா வர்சஸ் மயோர்கா வந்து நம்ம வாட்சலாங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்துடுங்க. எல்லா ப்ரீ மேட்ச் டிஸ்கஸ் பண்ணலாம், டியூரிங் த கேம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆஃப்டர் த கேமும் டிஸ்கஸ் பண்ணலாம். We'll try our best to regularly do those. Obviously அந்த சீசன் ஃபுல்லா ரெகுலரா பண்ண we will try. வாட்சலாங்கும் சரி, வீடியோவும் சரி.
ஆஃப் லேட் நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நல்ல சப்போர்ட் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ரீட்வீட் பண்ணீங்க. ஹேமந்த் ப்ரோ ஃப்ரம் அவர்கிட்ட பேசினேன் நான். அவர் வந்து கொலாபரேட் பண்ணலாம் ப்ரோன்னு சொன்னார். ஸோ ஆப்வியஸாக மணி அண்ணா, அருண் அண்ணா எல்லாரும் இப்போ 625 நினைக்கிறேன், 625 இருக்கும். எஸ் கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த பார்சலோனா சர்க்கஸ் ப்ரீ சீசன் ரிவ்யூ வீடியோ. ஆல்மோஸ்ட் அன் ஹவர் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் தாட்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாரையும் வாட்ச் அலாங்கில் பார்க்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஆஸ் ஆல்வேஸ், விஸ்கா எல் பார்சா.